நல்லா பிளான் பண்ணி சீனாவை இந்த போருக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் டொனால்ட் ட்ரம்ப் தான் சொன்ன மாதிரியே இப்ப செஞ்சிருக்கிறாரா? ஏனென்றா இந்த முடக்கத்தால நேரடியா பாதிக்கப்பட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீனா மட்டும்தான். என்ன நடந்து கொண்டிருக்குது, என்ன நடக்க போகுதுன்றத சுருக்கமா தெளிவா சொல்றேன். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை கடந்து வரக்கூடிய கப்பல்கள், அந்த பகுதிக்குள்ள போகக்கூடிய கப்பல்கள், ரெண்டு பக்கமான கப்பல்களையும் நாங்க பிளொக்கேட் பண்ண போறோம், அந்த பகுதியவே நாங்க முடக்க போறோம், யாருமே உள்ளேயும் போக முடியாது வெளியேயும் வர முடியாது என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். அதுக்கான நேரம் இன்றைக்கு ஈஸ்டர்ன் டைம் 10 மணி வரைக்கும் நேரம் குறிக்கப்படுகிறது. இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ன் டைம் 11 மணி ஆகிருக்குது. அந்த நேரம் கடந்திருக்கிறபடியா இப்ப அந்த கடல் பகுதிகளுக்கு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிற மாதிரி, அந்த பகுதி பிளொக்கேட் பண்ணப்பட போற மாதிரி சில செய்திகள் வெளியாகி இருக்குது. அதாவது முடக்கப்பட்டிருக்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருக்குது. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஈரானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏனென்றா இந்த பகுதியால உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒவ்வொரு நாளும் கிடைச்சு கொண்டிருக்கக்கூடிய பெட்ரோலியத்துல 20% பெட்ரோலியமும் கேஸும் இந்த பகுதியால தான் தருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை ஏற்றுமதி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 36% சவுதி அரேபியா தான் ஏற்றுமதி செய்ததை தவிர ஈரான் பாத்தீங்கன்னா வெறும் 11% பெட்ரோலியத்தை மட்டும்தான் வெளியில கொண்டு போறார்கள். அதனால நேரடியான பெரிய பாதிப்பு இதனால ஈரானுக்கு ஏற்பட போறதில்லை. ஆனா எங்க சிக்கல் உருவாகும் என்று சொன்னா இந்த பகுதியால யாருக்கு அந்த பெட்ரோலியம் போகுது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பிப்ரவரி 28 போர் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஈரான்ல இருந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியா கடந்து போகக்கூடிய கப்பல்கள்ல அதிகமான பெட்ரோலியத்தை கொள்வனவு செய்யக்கூடிய சீனாவுக்கு ஈரான் பெட்ரோலியத்தை அனுப்பி கொண்டேதான் இருந்தார்கள். இதே தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதியால சீனாவுக்கு மட்டும் கப்பல்கள்ல ஆயில் போய்கொண்டிருந்தது. ஆனா இப்ப அமெரிக்கா இந்த பகுதியை தடுத்திருக்கிறபடியா யாருக்கு நேரடியான பிரச்சனை பாத்தீங்கன்னா சீனாவுக்கு தான். இதனால ஈரானுக்கு பிரச்சனை இல்லை, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பொருளாதார பிரச்சனை வரும், ஆனா ஏனைய பிரச்சனை இல்லை. ஆனா முழுக்க முழுக்க சீனாவுக்கு பெட்ரோலியம் கிடைக்காத ஒரு பெரிய பிரச்சனை இந்த பகுதி பிளாக் பண்ணப்படுறதால உருவாகும். அதனால சீனா இதுக்குள்ள வரும். எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியா இதுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா உலக பொருளாதார நிபுணர்களால சொல்லப்படுது. ஒன்று, சீனா ஈரானுக்கான அழுத்தத்தை கொடுக்கலாம். அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஈரானுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சீனாவும் இந்த போருக்குள்ள உள்ள வரலாம் அமெரிக்காவுக்கு எதிராக. இது எப்படியாவது திறக்கணும் சொன்னா நாங்க என்ன செய்யணும்ன்றதை முடிவெடுத்து அவர்களும் சில போல இந்த போருக்குள்ள வரலாம் என்றதுதான் இப்போ உருவாயிருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு சிச்சுவேஷன், ஒரு மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையா இந்த சூழ்நிலை இப்போ உருவாகி